இயேசுவுக்காக இருப்பேன். இயேசுவில் இருப்பேன். In Jesus. I live in Jesus. இயேசுவுக்காக இருப்பேன். I live for Jesus. கடைசியாக உள்ள என்னுடைய ரெக்கமெண்டேஷன், இயேசுவையே பார்ப்பேன். இயேசுவையே பார்ப்பேன். வேறு எதையும் இந்த உலகத்தில் பார்க்க மாட்டேன். என் கண்கள் எத்தனையோ பார்க்கிறது. ரோட்டில் போகும்போது எத்தனையோ கார்கள், எத்தனையோ பஸ்ஸுகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ நாகரிகங்கள், எத்தனையோ காரியங்கள். பிரியமான, எனிதிங் தட் மூவ்ஸ் இட் அட்ராக்ட்ஸ். சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண மாட்டான். அப்படி வேகமாக போகிறவர்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணுவார்கள். எனிதிங் தட் மூவ்ஸ் தட் அட்ராக்ட்ஸ். ஒரு எறும்பு நடந்து வேகம் போனால் சும்மா நின்னா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அது ஊர்ந்து போகும்போது தெரியும். எனிதிங் தட் மூவ்ஸ் தட் அட்ராக்ட்ஸ். நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது எத்தனை பேர் அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்க, எத்தனை பேரை பார்க்கிறோம். ஆனால் இருதயத்தை பறிகொடுக்க மாட்டோம். இருதயம் பறிகொடுக்கப்பட்டது இயேசுவுக்கே. அவரையே என்னுடைய இருதயம் பார்க்கும். என்னுடைய கண்கள் எத்தனையோ பேரை பார்க்கலாம், ஆனால் என்னுடைய இருதயம் எதையும் பருகாது. என்னுடைய இருதயம் இயேசுவையே பார்க்கும். என்னுடைய இருதயம் இயேசுவையே பார்க்கும். என்னுடைய கண்கள் இயேசுவையே இந்த உலகத்தில் பார்க்கும், வேறு எதையும் பார்க்காது. மூன்றாவது சிபாரிசு. முதலாவது என்ன சொன்னேன்? நான் இயேசுவில் இருப்பேன். ரிப்பீட் பண்ணணும், திரும்ப திரும்ப நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அப்படியே நடந்துட்டு போகும்போது இந்த மூணையும் நம்ம அப்படி சொல்லலாம். நான் இயேசுவில் இருப்பேன், நான் இயேசுவுக்காக இருப்பேன், நான் இயேசுவையே பார்ப்பேன். இந்த மூன்று தான் உங்களிடத்தில் சொல்லும்படி ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலர் இந்த மூன்றாவது குறிப்புக்கு ஒரு வசனம் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த புது மாதம் 3வது மாதம் 1ஆம் தேதி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க பரீட்சை எழுதுகிற டைம், நம்ம பிள்ளைங்க நல்ல பரீட்சை எழுதட்டுமாப்பா. எல்லா கேள்விக்கும் பதில் எழுதட்டும். கொடுக்கப்பட்ட டைமில் எழுதி ரிவிஷன் பண்ணுறது கூட அவங்களுக்கு டைம் இருக்கட்டும். இந்த கேள்வித்தாள்லாம் பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு பயம் வந்துடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள், we are living in a competitive world, they should score highest mark. நம்முடைய பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நெய்யாய் பொழியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது இந்த வசனம் ஒரு நல்ல வசனம் பார்த்துக்கிடுங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துக்கு வாருங்க. அதில் 10வது அதிகாரத்தில் 40 முதலாவது வாசிப்போம். 40 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். பிரியமானவர்களே, அதற்கு முன்னால் அவர் பிரத்யட்சமாக தான் காணப்பட்டார். பலஸ்தீனாவில் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில், ஊழியத்தின் நாட்களில் ஆவரேஜாக அவர் நடந்தது 30 miles to 40 miles எவ்ரி டே. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஆவரேஜ் ஒரு கர்த்தருடைய மகன் போட்டு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போனார், அங்கே போனார்ல, அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அளந்து ஒரு 3 வருஷத்தில் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு எவ்வளவு மைல் நடந்திருப்பார்? குறைஞ்சது 30 மைல் நடந்திருப்பார். அவர் எல்லாருக்கும் தன்னை காட்டினார். எல்லாரும் அவரை பார்த்தாங்க. எல்லாருக்கும் பிரத்யட்சமாக இருந்தார். அதான் அந்த வார்த்தை தான் அங்கே வருது. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லாருக்கும் அல்ல, எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் இருக்கும்படி செய்யாமல் முந்தி பிரத்யட்சமாக இருந்தார். எல்லாருக்கும் பரிசேயர் பார்க்கலாம், சதுசேயர் பார்க்கலாம், ஏரோது பார்க்கலாம், பிலாத்து பார்க்கலாம், போர்ச்சேவகர் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கு இயேசு பிரத்யட்சமானவர்? யார் இயேசுவை பார்க்க முடியும்? பாருங்கள் இந்த வசனத்தை, அந்த 41வது வசனத்தை பாருங்கள். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாக இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை யார் பார்க்க முடியும்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க இதை பார்க்கணும். You should be a privileged person. நான் என் இயேசுவையே பார்ப்பேன், உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே பார்ப்பேன்.
என் கண்கள் இயேசுவையே பார்க்கும். எங்கே போனாலும் என்னுடைய கண்கள், என்னுடைய மனம், என்னுடைய சிந்தை இயேசுவையே பார்க்கும். பிரியமானவர்களே, இன்றும் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். அதை நான் உங்கள்கிட்ட முதலேருந்தே சொல்லிகிட்டே வந்தேன். 143 சங்கீதத்தை அதுக்காக நான் உங்களுக்கு வாசிடுறேன். இன்றும் பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு முதல்ல இருந்தே நான் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன். 143 சங்கீதத்துக்கு வாங்க. அந்த நான் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன். 143 சங்கீதம், அதில் 8, 9, 10 இன்றும் பார்க்க வேண்டும். என்னோட சேர்ந்து வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், வேறு யாரையும் நான் நம்பவில்லை அப்பா. நான் நடக்க வேண்டிய வழியை, அதாவது நான் செய்ய வேண்டிய தீர்மானங்களை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். Before you leave your door, your front door, before you enter the street, the first point, you have enemies. நீ நல்லா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. உங்களுக்கு நல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. எத்தனையோ பேர் உங்க மேல் பொறாமைப்படலாம். எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்துட்டு இருக்கலாம். You have enemies. முதல் பாயிண்ட் அதான். ஆண்டவர் அப்பா, அதான் காலையிலே அவர்கிட்ட இந்த பாயிண்ட்டை நம்ம வாங்கிடணும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். 2வது பாயிண்ட், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். 3வது பாயிண்ட், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிரியமான உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அதுபோல் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கும். நான் இந்த ஆத்மநீதி பத்திரத்தில் எழுதியிருந்தேன் இல்லை. சஞ்சரித்தான் என்கிற இந்த எபிரேய வார்த்தையினுடைய சரியான பொருள் தேவனுக்கு பிரியமானதே செய்தான். அதான் சிம்பிள் மீனிங். சிம்பிள் மீனிங். நீங்களும் நானும் சஞ்சரிக்கணும். இயேசுவில் சஞ்சரிக்கணும். பரிசுத்த ஆவியானவரில் சஞ்சரிக்கணும். இயேசுவின் பிதாவாகிய தேவனில் சஞ்சரிக்கணும். வேத வசனத்தில் சஞ்சரிக்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்பா. நான் வாயை திறந்தேன் என்றால் அந்த வார்த்தைகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்பா. நான் செய்வது உமக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்பா. என்ன நல்ல வசனங்கள் பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இது ஒரு அநித்தியமான உலகம் பிரியமானவர்களே. மனுஷர்கள் எல்லாரும் ஒரு டைம் வரும்போது சாக போகிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சாவு மரணம் என்பது இல்லை பிரியமானவர்களே. அது நித்திரை என்று மாற்றப்படுகின்றது பிரியமானவர்களே. நம்முடைய பிரியமான சகோதரனாகிய லாசரு நித்திரையாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாசிக்கு மரணம் என்கிற வார்த்தை, என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு மரணம் என்கிற வார்த்தை ஆண்டவர் அடிச்சு போட்டுறாரு. நித்திரை. யூ என்டர் இன்டு பாரடைஸ். பரதேசிக்கு போயிருவீங்க. நான் 3 தடவை எனக்கு ரொம்ப ஆண்டவர் கொடுத்தது கிடையாது. ஆனால் 3 தடவை நான் இந்த இடங்களில் என்னுடைய தூக்கத்தில் இருக்கும் பொழுது நான் பார்த்துருக்கேன். 2 தடவை என்னுடைய தகப்பனை பார்த்தேன். ஒரு தடவை கேப்ரியல் ஸ்டீஃபன் சாத்தாங்குளத்தில் இருந்தாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது அவர் காலில் செருப்பு கூட போட மாட்டார். ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவங்க இறந்து போயிட்டாங்க. ஐ saw him. It's a beautiful place. It's a beautiful place. Paradise. ஏதேன் தோட்டம். நம்ம இழந்து போன இடத்துக்கு நம்மளை திரும்ப ஆண்டு கொண்டு வந்து அங்கேருந்து நம்மளை பரலோகத்துக்கு முன்னாடி 2வது வருகை வரும்பொழுது நம்ம உயிர்த்தெழும் பொழுது, உயிர்த்தெழும் நாளை யாரால் வர்ணிக்க முடியும்? எல்லாரும் கூடுவார்கள். கல்லறைகள் திறக்கும். சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ளவர்களை ஒப்பு கொடுக்கும். உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம்? போவோம். பிரியமானவர்களே, அதற்கு இன்று நம் ஆண்டுக்குள் இருக்க வேண்டும் என்றால் அதிகாலை, திரும்பவும் தாழ்மையோடு சொல்லுகிறேன், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நான் எழும்புவேன் அப்பா. 1 மணி நேரம் முழங்கால நிற்பேன் அப்பா. அப்பொழுது இந்த 3 சங்கீதத்தை வாசிங்க. ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்பா, சத்துருவின் முகத்துக்கு என்னை மறைத்தரலும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். யூ ஆர் மை ப்ரையாரிட்டி. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றும் நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அடுத்தது அன்றும். 3 நான் சொல்ல போகிறேன். இன்றும் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும்.
அடுத்தாற்போல் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அன்றும் என்பதும் இருக்கின்றது. நமக்கு தெரியாது. நான் ஜெபம் பண்ணேன், எஸ்ரானுடைய மனைவியை ஆண்டவர் அந்த அன்றும் என்பதற்குள் கொண்டு போய் விட்டார். தினகரனை ஆண்டவர் அந்த அன்றும் என்பதற்குள் கொண்டு போய் விட்டார். நம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து அப்போஸ்தலருக்கு வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 7வது வசனத்தை பாருங்கள். அந்த அன்றும் வரும் பொழுது நாம் இன்றும் இயேசுக்குள் இருப்போம் என்றால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த மேட்ச் விளையாடுவாங்க, ஃபுட்பாலோ வாலிபாலோ கபடியோ, அல்லது பரீட்சை எழுதுவாங்க, பரீட்சையில் எக்ஸாமினேஷன் ஹாலோ, ஒன்று சொல்லுவாங்க, லாஸ்ட் 5 minutes. கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாஸ்ட் 5 minutes. சேம் திங் ஃபார் எவ்ரி மேன், எவ்ரி உமன் இன் திஸ் வேர்ல்டு. இந்த லாஸ்ட் 5 minutes அவங்க கண்ணு அப்போ ஆண்டவர் திறந்துருவாரு. அவங்க ஆண்டருக்குள்ள இல்லைன்னா அவங்க போற அந்த இருளை பார்ப்பாங்க. அவங்க ஆண்டருக்குள்ள இருந்தா இயேசுவை பார்ப்பார்கள். அதான் நான் இயேசுவை பார்ப்பேன் இன்றும் அன்றும். பாருங்க, அன்றும். அதுக்கு அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 7:58 என்னோடு படிக்கிறீங்களா? ஸ்தேவானை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவன் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். 60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொன்னான். இப்போ நீங்க தயவு செய்து 55, 56 பாருங்க. அவனுடைய எண்டு அவ்வளவு நல்லா இருக்க காரணம் இந்த வசனம் தான். 55 பாருங்க. அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய். பாருங்க, the last 5 minutes பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான். இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டால் உன்னுடைய கடைசி நிமிஷத்தில் நீ பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படுவாய். வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அன்றைக்கு அந்த லாஸ்ட் 5 minutesல பிசாசனால பிடிக்கப்பட்டவங்க, பாவத்துக்குள்ள இருந்தவங்க, கடைசி 5 minutesல வானத்தை பார்க்க மாட்டாங்க, பெஞ்சாதி முகத்தை பார்ப்பாங்க, புருஷ முகத்தை பார்ப்பாங்க, அலறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும், வரப்போது நான் அங்க போக போறேன். நரகம் காட்டப்படும், பாதாளம் காட்டப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனுடைய லாஸ்ட் 5 minutes will be miserable. அதனால தான் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். யாரும் பேரக்கூடாதே. நரகம் வெறுமையாகட்டும் ஐயா, பரலோகம் அப்பா நிரம்பட்டும் ஐயா. அதான் சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம் என்பது என்ன? நரகத்துக்கு நேராக ஓடுற மக்களை போய் மறிக்கிறது, அவ்வளோதான். நம்ம கையையும் தட்டிட்டு போனாங்கன்னா அவ்வளோ பொறுத்தது. ஆனால் நம்ம மறிக்கிறத நம்ம மறிச்சிருவோம். திரிபுராவில் மறிப்போமா, அசாமில் மறிப்போமா, இந்தியாவில் செய்வோமா? இந்தியாவில் பிறந்ததுனால இந்தியா ஷுட் பி அவர் ப்ரையாரிட்டி இல்லையா? இந்தியாவில் பிறந்துட்டோம், ஆமாம், இந்தியா ஷுட் பி அவர் ப்ரையாரிட்டி. மறிக்கிறோம் பல வகையில். என்னால் ஏன்ற மட்டும் மறிப்பேன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். அருமையானவர்களை நீங்கள் பாருங்கள், அவனுடைய எண்டு அதே மாதிரி லாஸ்ட் 5 minutes உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம் அப்பா. பாருங்கள், அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையின் தேவனுடைய வலதுபுறத்திலே இயேசுவானவர், நல்லா வாசிங்க, இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு இயேசுவை பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன். இந்த லாஸ்ட் 5 minutes ஜீசஸ் ஐ வில் see you. 56 பாருங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன். நல்லா யோசிக்கோங்க. அன்றைய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நான் சொல்றேன், அவருக்காக இரத்த சாட்சியாக அவருக்காக ஊழியம் செய்து அப்படியே பாடுபட்டு முழு நேர ஊழியர்களாக மிஷினரிகளாக கண்ணை மூடுகிறவர்களுக்கு இயேசு என்ன செய்கிறார்? எழும்பிக்கிறார். He respects them. He honors them. எழும்பி நிற்கிறார். எழும்பி நின்று எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, முதலாவது நான் இயேசுவில் இருப்பேன், இரண்டாவது நான் இயேசுவுக்காக இருப்பேன், மூன்றாவது நான் இயேசுவையே பார்ப்பேன். இது ஒரு அநித்தியமான உலகம். இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன். நான் பார்க்குற எல்லா மனுஷர்களும் என்னை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க, அவங்கள நான் பார்க்க மாட்டேன். நான் சில சுவாசமுள்ள மனுஷனை நம்ப முடியாது, அவர்களை நான் பார்க்க மாட்டேன். இன்றும் நான் இயேசுவை பார்ப்பேன். என்னுடைய ரெக்கமெண்டேஷன், மேக் இட் ஏர்லி இன் தி மார்னிங்.
and keep it until you go to bed. அது பிறகு அன்றும் the last 5 minutes that he will do for you. If we are faithful today, he is going to be faithful on that day. சரியா? அன்றைக்கு அது பிறகு என்றும் இன்றும் பார்ப்பேன், அன்றும் பார்ப்பேன், என்றும் பார்ப்பேன். அதே வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயருக்கு வாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது, மறந்து போகாதீங்க. ஆனால் அதற்கு முன்பு கர்த்தர் சொன்ன 3 முக்கியமான காரியங்கள் எத்தனை உண்டு. அதில் 3 நான் திடீர்னு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். 1 பூகம்பம், அடுத்தது பிரியமானவர்களே முதலாவது இயற்கை, 2வது சன்மார்க்கம் நடத்தை கெட்டு போகும், 3வது சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படும். இந்த 3 நடந்து கொண்டிருக்கின்றது. சோதோம் நாட்களை போல மாறும், லோத்துவின் நாட்களை போல மாறும். அதோடு மட்டுமல்ல, இயற்கை சீற்றம் கொள்ளும். இன்னும் எத்தனை பூகம்பம் வரப்போகுதுங்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் யாருக்கு தெரியும் சுனாமியை பற்றி? அந்த வார்த்தையை நமக்கு எப்போ வந்துச்சு? அந்த பூகம்பம் அந்த தண்ணீர் அந்த கடலுக்கு அடியில் அடிக்கும் பொழுது பிரியமானவர்களே, 2000 மைலுக்கு அங்கிட்டு அடித்த அலை பிரியமானவர்களே எவ்வளவு நேரத்தில் வந்துச்சு அந்த சுனாமி அலை? 1 மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துச்சு. நமக்கு எதிர்பார்க்க முடியும், எதெல்லாம் செய்யும்போதுக்கு முன்பே வந்து அடித்தது. இன்னும் எத்தனை வரும்? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 3வது காரணம் பாருங்க, தம்பிமார்கள் சுவிசேஷத்தை எவ்வளவு தீவிரமாக எல்லா ஊழியங்கள் மூலமும், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன், IMS ஊழியம், பிரியமானவர்களே இந்தியாவில் ஏராளமான ஊழியங்கள் இன்றைக்கு உண்டு. கர்த்தர் எல்லா ஊழியங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டு வருகிறார். எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். The fastest growing church today is Assemblies of God. Assemblies of God சபை. தம்பி மோகன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ? பிரியமானவர்களே, இந்த தம்பி ஆண்டவர் சென்னையில் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். நான் காலேஜில் படிக்கும்போது மோகன் என்னுடைய ஸ்டூடெண்ட். நாங்கள் ஒரு ரூமில் நண்பர் சுவிசேஷ ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ரூம் வச்சுருந்தோம் சால்புரத்தில். நான் கட்டில் படுத்திருப்பேன், தம்பி தரையில் படுத்திருப்பாங்க. அவங்க வீட்டில் கூட படிக்க மாட்டாங்க, சால்புரம் தான் அவங்களுடைய ஊர். என்கிட்டே தான் கிடப்பாங்க. மிஷன்ஸ் இஸ் சிம்பிளிஃபைடு டுடே. இல்லை முந்தியெல்லாம் மிஷனரி ஊழியம்னா ரொம்ப வித்தியாசமாக தெரியும். மிஷன்ஸ், த கான்செப்ட் ஆஃப் மிஷன், த அப்ளிகேஷன் ஆஃப் மிஷன், த இம்ப்ளிகேஷன் ஆஃப் மிஷன், த அச்சீவிங் ஆஃப் மிஷன், எவ்ரிதிங் இஸ் சிம்பிளிஃபைட் டுடே. என்னுடைய இருதயத்தில் என்ன வாஞ்சிருக்கு தெரியுமா? விஸ்வவாணி தம்பிமார்கள் மூலமாக 1,00,000 கிராமங்கள், 1,00,000 குடும்பங்கள், ஒரு கிராமத்துக்கு 2,000 ரூபாய் கொடுத்தா போதும். ஒரு 2,000 ரூபாய் அவங்க தனியாக கொடுக்க முடியலனாலும் ஒரு 20 பேரை பிடிச்ச ஆளுக்கு 100 ரூபா. அந்த காலத்தில் யூனியனுக்கு நான் அப்படி தான் வாங்குவேன். எல்லாரும் 10 ரூபா கொடுங்க, 100 எவ்வளோ வாங்கி எவ்வளவோ செய்வேன். இன்னைக்கு ஆண்டருக்காக கெஞ்சுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 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 10 ரூபா கொடுங்க. அப்படி யாராவது உங்களில் ஒரு 100 பேர் 50 பேர் நீங்கள் குன்னூரில் இருக்கீங்க, இந்த தம்பி மாட்ட ஒரு தாடு வாங்கி அப்படியே செய்யுங்களேன். இயேசுவுக்காக வாழ்கிறீர்கள். ஒரு அதான் இயேசுவுக்காக வாழுதல். ஒரு கிராமம் மணிப்பூரில், ஒரு கிராமம் திரிபுராவில் பிரியமானவர்களே சுவிசேஷம் தீவிரமாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றது. சில நான் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஆந்திராவுக்கு போனேன். தம்பி சொன்னாங்க, ஆந்திராவில் சிரிக்காக்குளம் அந்த இன்டீரியர் ஏரியா சோரா மக்கள் அந்த கிராமத்துக்கு போய் பார்த்தா பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் கிராஃபில் யோசித்து பார்க்கணும். மேப், இந்தியா மேப்பில் வைசாக் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கேருந்து ஒரு 300 மைல் நார்த்தாக போனேன். ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்போ அந்த என்னை கூட்டிகிட்டு போன தம்பி, அந்த ஆந்திரா லீடர் என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே இந்த 300 மைல் நீளம் நம்ம போக போகிறோம். ஒரிசாவுக்கு நேரம் போக போகிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இப்படி போயிருந்தா ஒரு 50 மைல் 70 மைலுக்கு நடுவில் ஒரு கோயில் வரும். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? எவ்ரி 5 miles you are going to see a church. பிரியமானவர்களே, எப்படி மக்கள் வந்துட்டாங்க இங்க! அப்படியே சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல இந்த ஊழியம், இந்த விஸ்வவாணி ஊழியத்தினுடைய தளங்கள் எல்லாம் அப்படியே கர்த்தருடைய அறிவினால அப்படியே நிரப்பப்பட்டு வில்லேஜஸ் ஆஃப்டர் வில்லேஜ். சில வில்லேஜில் தம்பி சொன்னாங்க 20ன்னு சொன்னாங்க. என்னுடைய பார்வையில் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சில வில்லேஜில் எல்லாரும் ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்க.
எல்லா ஹோல் வில்லேஜ் இஸ் கிறிஸ்டியன் வில்லேஜ். பஞ்சாயத்து வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க, சபை, நம்ம விசுவாசிகள் பஞ்சாயத்தில் லீடராக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஹிஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஒன்லி பஞ்சாயத். இந்த பஞ்சாயத்துக்கு இப்போ ஃபண்டெல்லாம் நிறைய வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் மூலம் போதுன்னா அதில் நிறைய பியூரோக்ராட்டிக் இருக்குன்னு இவன் பஞ்சாயத்துக்கு இந்த மணி இஸ் கோயிங் ஃப்ரம் த சென்ட்ரல் டைரக்ட்லி போகுது. பிரியமானவர்களே, அந்த பணம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய விசுவாசிகள் ஒரு கிராமம் முழுவதும், நம்முடைய ஊழியக்காரர்கள் கிராமம் முழுவதும் கொண்டு வந்த பிறகு, இந்த பஞ்சாயத்து விசுவாசிகள் கைக்குள்ள வந்த பிறகு, அந்த முழு பணமும் எந்த நோக்கத்துக்கு வந்ததோ அந்த நோக்கத்துக்கு என்ன செய்யப்படுது? செலவழிக்கப்படுது. விஸ்வவாணி ஊழியத்தின் மூலமாக சில கிராமங்கள் மாறி இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் ரொம்ப உண்மையுள்ளவர்களாக அந்த பணத்தை ரோடு போடுறதுக்கு நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே ஹெல்த் சென்டர் நல்லா செய்திருக்காங்க. எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் எல்லாம் நல்ல ராத்திரி எல்லா லைட்டும். பக்கத்து கிராமங்களில், சில கிராமங்களில், விசுவாசிகள் இல்லாத கிராமங்கள், மணி கரப்ஷன்ஸ், அங்கே லைட் எரியாது. அங்கே உள்ளவங்க இந்த கிராமத்துக்கு வந்து உங்கள் ஊரில் எல்லா லைட்டும் எரியுது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே இயேசு வந்ததுனால அப்படி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். I want to tell you, if at all there is one hope for this world, for India, it is Jesus. It is Jesus. அதனால தான் ரொம்ப தெளிவாக, ரொம்ப துல்லிபமாக, நான் இயேசுவில் இருப்பேன், நான் இயேசுவுக்காக இருப்பேன், நான் இயேசுவை பார்ப்பேன். பழங்கால நெல்லுங்க, உங்கள் வீடெல்லாம் புதுசாயிரும். சாத்தான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். சண்டைகள் வீட்டை விட்டு ஓடி போயிடும். வீட்டுக்குள்ளே எந்த வாக்குவாதங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வராது. நோ ஆர்குமெண்ட்ஸ். there will be a peace, there will be a joy. 1 மணி நேரம் நீங்கள் காலையில் கொடுத்துடணும். நாளையில் இயேசுவில் இருப்பேன். அது பிறகு வீட்டை விட்டு வெளியே போகும்போது இயேசுவுக்காக இருப்பேன். எங்கே போனாலும் இயேசுவை காண்பேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? அன்றைய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்க. கண்கள் மூடுவோமா? நேசிக்கிறீர்கள் நல்லப்பா இயேசுராஜா, உம்முடைய நாமத்திலே நாங்கள் பிதாவின் சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். இது பெரிய கிருபை. எங்கள் கையால் தொட முடியாதவர்களை எங்கள் வார்த்தையால் தொடுகிறோம். எங்கள் கண்களால் பார்க்க முடியாதவர்களை எங்கள் ஆவியில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அருமையான அனுபவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பெரிய கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக, எங்களுக்கு இயேசு ராஜா ஒரு இரட்சகராக மாறியதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றினீரே. எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீர் சிறுவிலை சுமந்தீரே, ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே. அந்த 5 காயங்கள் எங்களுக்கு போதும். பரலோகத்திலே எங்களுக்கு அந்த 5 காயங்களை தவிர நாங்கள் என்னத்தை பார்க்க வாஞ்சிக்கிறோம் அப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு வரும் பொழுது இயேசுவே உம்முடைய 5 காயங்களை நாங்கள் தொட்டு தொட்டு பார்ப்போம் கர்த்தாவே. உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டே வாழுவோம் அப்பா. எங்களுக்கு இதை தவிர வேற என்ன உண்டு அப்பா? அதே போதும் அப்பா. அந்த இயேசுவையே இப்பொழுதும் பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எதை செய்தாலும் அதில் இயேசுவையே பார்ப்போம் அப்பா. நாங்கள் எங்கு போனாலும் அங்கே இயேசுவையே பார்ப்போம் அப்பா. நாங்கள் எங்கு இருந்தாலும் இயேசுவுக்காகவே இருப்போம் அப்பா. நாங்கள் எப்பொழுதும் இயேசுவில் இருப்போம் அப்பா. இரவோ பகலோ, இளைய வாழ்க்கையோ முதிய வாழ்க்கையோ, வீட்டிலே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அப்பா, நாங்கள் இயேசுவில் 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 இயேசுவுக்காக இயேசுவுக்காக இயேசுவையே பார்க்கிறவர்களாக இயேசுவையே பார்க்கிறவர்களாக பின்னானவர்களை மறந்து முன்னால நிற்கும் இயேசுவையே பார்த்து 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 ஓடுகிறவர்களாக
ஏசப்பா எங்களுடைய சகோதரர்களை காத்துக்கொள்ளும், சகோதரிகளை காத்துக்கொள்ளும், எங்கள் குழந்தைகளை காத்துக்கொள்ளும், எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், எங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், நாங்கள் கையிட்டு செய்யும் பிரயாசங்களை காத்துக்கொள்ளும், இந்த வருஷத்தை காத்துக்கொள்ளும், இந்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.